சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமி அபூர்வாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அபூர்வா அதை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பாராட்டி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நக்ஷத்ரா என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து தனியா போவாங்க. கையில எதுவும் எடுத்துட்டு வராங்க. நேரா வந்து அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அபூர்வா கிட்ட டிடர்ஜென்ட் பவுடரை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு இது அப்படின்னு அபூர்வா கேட்க, இதை வந்து வாயில போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, நான் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வாயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே நுர தள்ளுற மாதிரி பண்ணிடுங்க, ஆக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தத்தெடுக்கிற வேலை அங்கே நடந்துட்டு இருக்க. அப்போ வந்துட்டு அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தலை சுற்றி கீழே விழுற மாதிரி விழுந்துருவாங்க. விழுந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் அப்படியே பயங்கரமாக பதறி போய் கத்துறாங்க. சந்திரா ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த வாயில் வச்சிருக்கிற டிடர்ஜென்ட் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாயிலேருந்து நுர மாதிரி தள்ளுறாங்க. அப்போ அதை பார்த்ததுமே நட்சத்திரம் வந்து சொல்கிறாங்க, ஐயோ மம்மி வந்துட்டு மம்மிக்கு என்னவோ ஆயிடுச்சு, அந்த காஃபியில் இவ தான் ஏதோ விஷத்தை கலந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னதுமே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு பூமி பயந்து போய் நிற்க, இவ தான் என்னவோ பண்ணிட்டான், தத்தெடுக்கிறத அம்மா வந்து தடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் என்னவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமி மேலே வந்து பழி போட்டுடுறாங்க. அப்படியே வந்துட்டு அபூர்வா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே சந்திரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கிருஷ்ண பிரசாத் டாக்டருக்கு கால் பண்ணலான்னு வரும்போது நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை டாடி நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க செட் பண்ணியிருக்கிற டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் வருவாங்க. எல்லாரும் வந்து பூமி மேலே தான் பழி போடுவாங்க. நட்சத்திரா அவங்க அபூர்வாவோட சித்தி அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு பூமி தான் ஏதோ பண்ணிட்டு இவ காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னவோ ஆயிடுச்சு, இவதான் வேணும்னே வந்துட்டு இந்த தத்தெடுக்கிறத வந்து தடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ரூம்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் கொஞ்சம் நேரத்தில் வராரு. செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல வந்து பாய்சன் பரவிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு அப்படியே செக் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் எல்லாரும் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அப்போ நட்சத்திரா அபூர்வாவோட சித்தி இவங்க எல்லாரும் மட்டும் ரூமில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, நீ போயிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு வந்து நட்சத்திரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாமிட் பண்ணுற சத்தம் வெளியில் கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அபூர்வா வந்து ஆக்ட் பண்ண சொல்கிறாங்க. வெளியில் வந்து பூமி சந்திரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல, அப்போ கிருஷ்ண பிரசாத் வந்துட்டு அது ஏதாவது ஃபுட் பாய்சனாக இருக்குமா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ளே வந்து அபூர்வா வந்து அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியில் கேட்குற மாதிரி. கொஞ்சம் நேரம் பொறுத்து வாமிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாரையும் வந்து உள்ளே வந்து கூப்பிடுறாங்க. எப்படியோ இவங்க உயிரை வந்து காப்பாற்றிட்டேன், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன் அப்படின்னு சொன்னதுமே கிருஷ்ண பிரசாத் வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, இல்லை யாரோ இவங்களுக்கு பாய்சனை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எல்லாரும் பூமியை தான் சொல்கிறாங்க. அப்போ பூமி வந்துட்டு நான் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னதுமே அப்போ நட்சத்திரா வந்து சொல்றாங்க, நீ எதுவுமே பண்ணாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போறாங்க. அவங்க வச்ச அந்த டம்மி பாய்சன் பாட்டில் வந்து எடுத்துட்டு வந்து இந்த இதை வந்து நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. நீ தானே இதை கலந்த, இது எப்படி கிச்சனுக்கு போச்சு, எல்லாத்தையும் மறைக்க தெரிஞ்ச உனக்கு இதை மறைச்சு வைக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, பூமி வந்துட்டு எனக்கு உண்மையா எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நட்சத்திரா வந்துட்டு பலார்னு பூமியை அரைஞ்சிடுவாங்க. கிருஷ்ண பிரசாத்துக்கு என்ன பண்றதுனே புரியாது. அப்படியே வந்துட்டு பூமி அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் போட்டு அபூர்வா வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே வந்துட்டு அப்படியே ரொம்ப ஆவேசமா எந்திரிச்சு போகிற மாதிரி பூமி கிட்ட போயிட்டு ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. அப்போ நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பிளான் வச்சுருக்க, நீ தத்தெடுக்கிறத வந்து தடுக்க போகிறாங்கன்னு என்னோட அம்மாவை கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சொத்தை வந்து பங்கு போட்டுற போகிறாங்க அப்படின்னு என்னோட அப்பாவையும் நீ கொல்லலான்னு ட்ரை பண்ணுவியோ, அப்படிலாம் நீ யோசிக்கிறியா அப்படிலாம் கேட்க, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை இப்படியே விட்டுனா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா, இவளை நானே கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி பூமியோட கழுத்தை போய் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போயிட்டு வருவாங்க. அம்மா நீ எதுவும் பண்ணாத, இவளை சாகரிச்சுட்டு நீ ஜெயிலுக்கு போகணுமா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்களே வருவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து இவளை எடுத்துகிட்டு போவாங்க, நீ அமைதியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவ ஜெயிலுக்கு போக போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமி வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல, என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல சந்திரா கூட வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் வந்து எல்லாரும் வந்து வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே வராரு. வந்ததுமே வந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட அம்மாவுக்கு இவ பாய்சன் கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பாய்சன் பாட்டில் வந்து காமிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், அந்த பாட்டிலில் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை தவிர வேறு யாராவது தொட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே அபூர்வாவோட சித்தி வந்துட்டு ஐயோ நாம தானே அதை கலந்தோம், இல்லைன்னா நாம் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே நேராக போயிட்டு அவர் சொல்கிறத கேட்காத மாதிரி நட்சத்திர கையிலேருந்து அந்த பாய்சன் பாட்டிலை வந்து டம்மி பாய்சன் பாட்டிலை அவங்க வாங்குறாங்க. வாங்கி கையில் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே வந்துட்டு இப்போ தானே நான் சொன்னேன் நீங்கள் கையில் தொடக்கூடாதுன்னு, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃபை வச்சு
அந்த பாட்டிலை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூமியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா வந்துட்டு எதுவும் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டு போகிறதுக்கு பதிலாக நான் இங்கேயே செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டம்மி பாய்சன் கலந்த அந்த காஃபியை வந்து பூமி வந்து குடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்து வந்துட்டு அவங்க வம்சியோட அம்மா அப்பா அப்படி துரத்துனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி தனியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரவுடிங்க வந்துட்டு இந்து கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ சரியான சமயத்தில் செர்ரி அங்கே போகிறாரு. செர்ரி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்து கிட்ட திரும்பவும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக ககன் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்து வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ தான் இந்துவும் சரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ககன் கிட்டையும் செர்ரி கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ ககன் வந்துட்டு நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நான் அவங்க வீட்டுக்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ககன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.